சரிடா சரிடா. ஐஸ் நிறைய பேர் இவனை காட்டணும் சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன். இந்த பாக்ஸை இழுத்து போட்டு கடிச்சு தெரியுதா, நேற்று என்னோடய சார்ஜரை கடிச்சு வச்சிட்டான். இதை ஒட்டியிருக்கேன் பாருங்கள், தெரியுதா, ஒட்டி வச்சுருக்கேன். பைத்தியக்காரன். எதுக்கு சார்ஜர் கடிச்ச சொல்லு, எதுடா கடிச்ச? இன்னும் குளிக்கிற மென்டல் பையா. இங்கே வா, இங்கே வா அல்ஃபா, வா வா வா, இங்கே வா, ஜம்ப் அல்ஃபா, ஜம்ப் ஜம்ப், குட் பாய். கைஸ் ஆக்சுவலி நேற்று இந்த பையன் வந்து சார்ஜரில் கடிச்சு வச்சிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன், இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் நானே இப்போ ஓரளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன கத்துற அமைதியாரு, நானே ஓரளவு ஒரு இது ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வச்சுருக்கேன். ஸோ சார்ஜர் இப்போ தேடணும், அது எவ்வளோ வரும்னு தெரியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார்ஜர் தேடி எப்படியாவது வந்து வாங்கணும். அண்டு இன்னொன்று வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சில பேர் அதுக்கு வந்து சில பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க பாருங்கள், ரொம்ப நன்றி. அண்ட் சில பேர் எங்கே கிடைக்கும்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொன்னால் கடையில் கிடைக்கும்னு போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக மீட் பண்ண நிறைய பேர் வந்து கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷனே வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. எனக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வந்து நேற்று கூகுள் சப்போர்ட் கிட்டலாம் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சேனலோட அனலிட்டிக்ஸுக்கும் வந்து பார்த்தேன். அதில் வந்து 54% தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன்லி 34% பீப்புள் தான் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து நார்மல் யூடியூப்பில் அவங்க கொடுக்குற லெவலோட பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா 10 to 30% தான் வந்து ஜென்ரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு ஓகே நிறைய தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஸோ நீங்கள் மட்டும் அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் கீழே அந்த பெல் இருக்குல்ல, அது மட்டும் நீங்கள் டேர்ன் ஆலில் வச்சுருக்கீங்களா வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா வந்து அதை வந்து பெல்லை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க உங்கள் சைட்லேருந்து. அதை சொல்லணுன்றதான் மெயினாக வந்தேன். நான் வாங்கி வச்சதுக்கு என்னோடய ஏர்பாட்ஸை கடிக்கிறான், சார்ஜரை கடிக்கிறான், வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கடிக்கிறான். அந்த போகிற கொஞ்ச நேரம் உள்ளே வச்சு பூட்டினதுக்கு அட்டை பாக்ஸ் உள்ள கடிச்சிட்டான். என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்தது. டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இதே எங்கள் வீட்டில் வேலையாக போச்சு. BMW கார் வாங்கணும் கூட இதான் நிலைமை. சீரியல் ஓடிட்டு இருக்குது. ஓடட்டும். சிக்கு 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 சூ சிக்கு 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 கிளம்பணும். எங்கே போகிறேன்றதில்ல, நான் அப்படி போகிற வழியில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய வேலைகள் இருக்குது, எது நடக்கும் எது நடக்காதெல்லாம் தெரியாது. ஸோ போயிட்டு வரேன். பாய் பாய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, உக்கார் ப்ரோ, ஃபஸ்ட்டு புதுப்பேட் போகிறோம். வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டுமா? 12 seconds later. வெயில் ரொம்ப கொளுத்துதையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீடு வேறு இது ஒரே மாடி தானா. ஸோ ஹீட் வந்து பயங்கரமாக இறங்குது. வந்து எப்படி போகணுன்னா, திருவட்டூர் ஹைவேல போயிட்டு பீச் ரோடு பிடிச்சி போகணும் இங்கேருந்து புதுப்பேட் போகிறதுக்கு. அதுதான் கொஞ்சம் ஈஸியான வழி. அப்படியே போயிடுவோம். ஹிமாலயனில் வேறு பெட்ரோல் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நார்மலாக அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் டாப் ஏர்போர்ட்டு. சப்போஸ் சரி எங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். பாரத் பெட்ரோல் பங்க் தேடிட்டு இருக்கோம். ரைட் சைடில் இருக்குது, போகலாமான்னு கேட்டேன். இவர் வேணான்னாரு. சரி ஓகே அப்படியே போகிற வழியில் எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஏசி வாங்கலாமான்னு ஒரு பிளானில் இருக்கோம் கைஸ் வீட்டில். ஏன்னா வெயில் வந்து சத்தியமாக முடியல. அதான் சொன்னால இந்த இது எங்கள் வீடு வந்து கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த ஹியூமிடிட்டி சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப அப்படியே ஹீட்டாக அப்படியே தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்குது வீட்டில். அந்த மாதிரி இருக்குது ஒரு சுச்சுவேஷன். டயர்ட் ஆகிடுது அப்படியே. ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கோம், பார்க்கலாம் பட்ஜெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஏசி வாங்கணுன்னா எப்படி இருந்தாலும் 30,000 வந்துடும். பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் டீட்டெயில்ஸ் தான். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். திஸ் இஸ் புதுப்பேட்டை. எஸ், கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக இங்கே தான் சுற்றின்னு வரோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், ஃப்ரெண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்னு வந்து நீங்கள் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ரிட்டர்ன் போகிறோம். உள்ளே ஒரு சந்தில் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும், மணி இப்போ 5 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சில பல பிளான்கள்லாம் இருக்குது, அதை வேறு பார்க்கணும். திருப்பிக்க ப்ரோ, பின்னாடி வேறு ஒன்றுமே இல்லை, எங்கேயும் பிடிக்க கூட முடியாது. ஆமாம் ஸ்லோவாக போ ப்ரோ. ஓகே ப்ரோ, பை ப்ரோ. பை ப்ரோ.
இது ஒரு டீட்டெயிலிங் ஷாப். ஸோ நம்ம ஃப்ரெண்டோடது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வேலையாக வந்தோம். இதை முடிச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நாங்கள் சாப்பிட போகிறோம். மணி வந்து 8 ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு படத்துக்கு போகிறோம். ஆமாம், என்ன படம் தெரியுமா? கர்ணன் போகிறோம். நம்ம வந்து கியாவில் போவோம். கியா செல்டாஸ் ஜிடி டாப் அண்ட் வேரியண்ட்டு அதில் நம்ம போவோம் மோஸ்ட்லி. ஸோ அந்த காரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தான் வாங்கியிருக்கேன், ஃப்ரெண்டு பாண்டியா தான் வாங்கியிருக்காரு. இந்த 650 சீட்டு ரொம்ப அநியாயத்துக்கும் குட்டியா. இதை வேறு டாக்டர் வேறு கிராப் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. எனக்கே பார்த்த மாட்டேங்குது. இது எப்படி தான் குண்டாக இருக்கவங்களாம் போவாங்களோ. இது கேகே நகர் தானே? ஆமாம், எம்ஜிஆர் நகர். சாரி, எம்ஜிஆர் நகர் கேகே நகர் ஒன்றா இல்லை வேறு? ஐயோ, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. வேணாம் விடுங்க, ஏதோ ஒரு நகர் தான். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறோம். பாண்டியா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கார் எடுக்கணும். தாபா போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. தாபா வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டாண்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு பாசிபிளே இல்லை, நைட் ஷோ படத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் பார்க்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்ணும். பார்க்கலாம் எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரியல. டாக்டர் இருக்காரு, என்ன ஓட்டுறது தெரியுமா வண்டி? இவர் வேறு மாதிரி பிரின்னு பிரிப்பார். வாங்க வாங்க டாக்டர். பாண்டியா டென்னார் என்ன நிலமையில இருக்குது பார்த்தியா? பாண்டியா டென்னார் எப்படி அந்த நிலைமையில் வச்சுருக்கான் பார். ப்ரோ இருங்க, ஹெல்மெட் வச்சிடுறேன். இவர் தான் வந்து நம்ம பாண்டியா, இந்த காரோட ஓனர். நம்ம சொல்லலாம். சரி, மூஞ்சி காமி, லைட்டு போட்டதா மூஞ்சி. இவர் வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துட்டு போய் விட்டு வண்டி புது வண்டி. ஸோ பார்த்து விட்டுங்க. இந்த கார் பற்றி சொல்லுங்க. இந்த கார் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியே டெலிவரி டைம்ல நீங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. என்ன டெலிவரி டைம்ல 4 மணிக்கு வரானா வெடிகால 4 மணிக்கு வரான் சொல்லு பண்ணி. அந்த டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நானும் ஃபோன் அடிக்கிறேன் தோ கிலோமீட்டர் யாரா பாண்டியா? ஓ நீதான் அப்படியே. அதாவது வந்து இது வந்து செல்டாஸ்லயே வந்து டாப் எண்ட் வேரியன்ட்ல ப்ரோ. ஜிடி இதான் டாப்பா. இந்த காரை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மேல 2 லைட் இருக்குது. அது ரெப்ளிகா. ஆமா, அது வந்து ரெப்ளிகான்றது வந்து ரெப்ளிகான்றது வந்து இவரோட பேரு. அது எப்படி வந்ததுன்றதுலாம் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்றாரு. இவர் எது வாங்கலாம் ரெப்ளிகா. அண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர்லாம் வச்சிருக்காங்க. சோ இது நம்ம எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இதுல வந்து ஏசியும் வருது. அது எதுக்கு நேரம் இந்த ஏர் பியூரிஃபையர்ல ஜாக் வந்து கால் தூக்கி வச்சுக்கினாங்க. ஆமா, கால் வந்து வேத்து போறா. டேய் அது ஷூ போடுறா. டேய் அத தூக்கி மேல வைக்க மேலலாம் வைக்கிறது இல்ல. நான் ஒரு தடவை தெரியாம கால்ல தண்ணி ஆயிச்சு சொல்லிட்டு ப்ரோ இதுல காத்து வருது ப்ரோ கால் வச்சுக்கிறேன் ப்ரோ கொண்டு வரேன். நாங்கெல்லாம் மயங்கிட்டோம் அந்த அதுல வந்து அதுல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக் தான் இந்த காரு. ஆட்டோமேட்டிக் அவதான் ஓட்றான் பாரு. அவனா ஓட்றான். இது ஆட்டோமேட்டிக்ல இல்லங்க, அவனா ஓட்றான். ஓட்டல் போகட்டும் பிசிக்கல ஆயிடும். அதாவது இந்த வண்டில வந்து கியர் இருக்காச்சு, கியர் இல்ல கிளட்ச் இருக்காச்சு. ஆமா, கியர் இல்ல. இந்த வண்டில வந்து கிளட்ச் இருக்காது. கரெக்ட்டா ப்ரோ? அது வந்து 360 டிகிரி கேமரா இருக்கு. இதுல ஜிபிஎஸ்ல நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த கேமராவை அப்படியே உங்களுக்கு ஜிபிஎஸ் மாதிரி காமிக்கும். இருத்தல ஓஎம்ஆர்ல போனோடனே ஜாக் வந்து இந்த டாப் இருக்குல்ல, ரூஃப் டாப், இதை ஓபன் பண்ணி மேல போய் நிப்பா. அப்படி நின்னுட்டு உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து அது மேல நின்னு ஒரு vlog பண்ணி காமிக்கிறேன். எப்படி ஒண்ணும் இல்ல, ரிஸ்க்லாம் ஒண்ணும் கிடையாது. வெளியே போட போறோம், அதான் ரிஸ்க் ஆகும். பாண்டியா நிக்கும் போது சடன் பிரேக் அடி, ஒரே ஒரு சடன் பிரேக் அடி நிக்கும் போது. இருத்தல மஜாவா நாங்க பாத்தீங்களா ஜிபிஎஸ்ல காமிக்குது பாத்தீங்களா? அது அப்படிதான் வர நான் பாத்துறேன். பாண்டியா பக்கத்து கார்ல யாரையான்னு காட்டுமா? ஆக்சுவலி இது வந்து இல்ல அதெல்லாம் காட்டக்கூடாது. பக்கத்து கார்ல எது வேணா பண்ணி இருப்பான். நான் வந்து இந்த கார் வந்து ஒரு ஈவினிங்கா நம்ம போவோம், நம்ம மஜாவா உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் வந்து நைட் ஆயிடுச்சு. நைட் டைம்ல ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரைடர் நிஞ்சாதான் அவர். ஆமா, நம்ம எங்க போறோம்னு சொல்லவே திருவான்மூர்ல ஒரு கடையில சாப்பிட போறோம். அதாவது ரோட்டு கடையில தான் சாப்பிட முடிவு பண்ணியாச்சு. நான் வந்து கியா கார்ல போயிட்டு பட்ஜெட் இல்லாம ரோட்டு கடையில சாப்பிட போறோம். நோபா பண்ணு. மஜாப்பா. ஆஹா ஓஹோ பாண்டியா சடன் பிரேக் அடிக்கிறேன் நின்னோனே. இப்போ வந்து நான் வந்து மேலே ஏற போறேன். இதோட மேலேயே போயிடு. எனக்கு கீழே கலாச்சிட்டு இருக்கானுங்க. சொல்லுதல வர மாப்பிளையா கை தெரியுதா? இது மேலே ஏறி உட்காந்து போனா போலீஸ் கேஸ் ஏதாவது ஆக மாட்டேன் எனக்கு தெரியல. போலீஸ் கேஸ்ல எதுவும் ஆகாதா? ஸோ அந்த தைரியத்தினால தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். என்ன உள்ள வைக்கிறேன் சொல்லி வேணுடே பார்த்தீங்களா? வேணுடே பேக்கச்சு ஓட்டிக்கிறானுங்க. பட் நான் உள்ள மாட்டேன்றது அவங்களுக்கு தெரியல. ரைட் எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே நம்ம வந்து மேலே இருக்கிறது வந்து ஆபத்து.
ஆசை. பட் பகலில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே பாண்டி அது அங்கே இருக்கு பாரு ஆப்போசிட். ஆமாம்மா, இங்கே லைனாக ஒரு 3 கடை இருக்குது பாருங்களேன். இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. இதெல்லாம் போயிட்டு சாப்பிட்ணும். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க, நான் வெளியே வந்து நிற்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. கார்லாம் ஓப்பன் பண்ணி விட்றீங்க, ரொம்ப நன்றி. ஒரு ரெட் கார்பெட் மட்டும் போட்டுருந்தீங்கன்னா வசதியாக இருந்திருக்கும். அப்படியே நடந்து வந்திருக்கலாம். பிரேம் ப்ரோ, சொல் ப்ரோ. சிக்கனில் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணுங்க. வாங்க பில் பே பண்ணுறது ஜாக்கிரா. நிறைய இன்கம் வந்திருக்கேன் நான் இந்த மந்த்து. ஒரு மாதிரி கிடையாது. பாத்திரா வர வண்டி விட சுத்திக்கிற போது என்ன அடிச்சா வண்டி கண்டமாயிடும் தல. டக் டக்குன்னு சொல்லுங்க. 3/5 ரைஸ். சரி 3/5. 3/5 ரைஸ். சிக்கன் கபாப் ஒரு ரோல் கொடு. சிக்கன் ரோல். சில்லி பீஃப் ரொம்ப ஆர்டர் இருக்கும் மச்சான். மச்சான் லாஸ்ட் டைம் பீஃப் சாப்பிட்டீங்க, ரொம்ப வெறுத்துட்டேன் பீஃப். ஆமாம், பீஃப் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இது வந்து சிக்கன் ரோலாம் எப்படின்னு பார்ப்போம். அப்பதான் லைட் தெரியும். நான் அதனால தான் பொறுமையாக தின்னுட்டு இருந்தேன். ஜஸ்ட் சிக்கன் ரோலு. இது உள்ள வந்து என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. நூடுல்ஸு, கோஸு, சிக்கனு அண்ட் கொஞ்சம் மசாலா. மீரன், ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் சிக்கன் ரைஸ்னு சொன்னாங்க. சிக்கன் இல்லை. சேம் ப்ரோ, நீங்கள் தான் சிக்கன் எக்ஸ்பர்ட்டு. ரைஸ் இருக்கு சிக்கனுங்க ப்ரோ. நம்ம இப்போ ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறணும். ஓகே, ஃபுட் ரிவ்யூ இல்லை, நான் சாப்பிட்டுட்டு சும்மா சொல்கிறேன், அவ்வளோ அப்படி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய ஃபுட்டியாக அவர் நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்காரு. அதனால் இவர்கிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறது தப்பே கிடையாது. சொல்லுங்கள், ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஓகே அவ்வளோதான். பசிக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லை வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் வந்து இல்லை. பிரேம் ப்ரோ இருங்க, கதவு திறந்து விடுங்க எனக்கு. இந்த வந்துட்டல. நீங்கள் தான் கர்ணன் படத்துக்கு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்க. சொல்லுங்கள், வந்துட்டீங்க. வந்துட்டோம், படம் தான் வரல இன்னும். 10:15 ஷோவில் கர்ணன் குட்டு வருங்க. அல்ல பாய், எல்லாம் பார்த்து போங்க. பாய் தல. டைம் வந்து நைட் 2 மணி, அதாவது விடிய காலை 2 மணி. நாங்கள் வந்து படத்தை முடிச்சுட்டு, படம் வேறு லெவலில் இருந்தது. பாண்டியா படம் எப்படி இந்த மஜாவாக இருந்ததுல? சான்ஸ் இல்லை, வேறு லெவல். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் சீன்ஸ்லாம் வேறு லெவல். போய் பாருங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே மவுண்ட் ரோட்டில் வந்து இந்த கடை பேர் என்ன, மோர் கடையா? ட்ரீம்ஸ் ரோடு. அந்த கடை பேர்லாம் என்னன்னு தெரியல. அங்கே நைட்டு 4 மணி வரைக்கும், அதாவது ஏர்லி மார்னிங் 4 மணி வரைக்கும், நைட்லேருந்து மார்னிங் 4 மணிக்கு கடை இருக்கும். அங்கே போய் ஒரு ரோஸ் மில்க் வாங்கணும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது எல்லாமே டபுள் ரேட்டாக வைப்பாங்க. இது 60 ரூபா. வேறு ஏதாவது போய் எடுத்திங்கன்னா அந்த எம்ஆர்பி விட, ஆமாம் சரி 50, அந்த எம்ஆர்பியை விட அப்படியே டபுளாக இருக்கும் மற்ற எந்த நீங்கள் பொருள் எடுத்தாலும். ஸோ அங்கே போய் இது பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் நம்ம போகிறோம் மேப் இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்போ நம்ம ஈஸியாக போகிறோமா? நைட்டு இன்னைக்கு பாண்டியாவோட அதாவது பாண்டியாவோட பங்களாவில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். பங்களாவா? ஸோ பாண்டியாவோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியாவோட வீட்டில் வந்து இருக்கோம். ஸோ நைட்டு வந்து இங்கே தான் ஃப்ரெண்டு வீட்டிலே தான் வந்து ஸ்டே பண்ணோம். சரி 4 மணிக்கிட்ட அப்படியே ஈஸியாக அப்படியே சுற்றிட்டு பொறுமையாக சுற்றிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இங்கே சுற்றிட்டு வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு ஸ்விம்மிங் பூல் பாருங்கள். இங்கே இருக்க இங்கே இருக்குல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ், இதுவும் ஒன் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இதுக்கு இங்கே இருக்க கம்யூனிட்டிஸ்க்காக வந்து நாங்கள் வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து குளிக்கிறதுக்கு. அவருக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து 10 hour வந்து எடுக்கணும். 10 hour வந்து சர்வீஸ்க்காக நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை வந்து சர்வீஸ் வந்து விட்டோம் தெரியுமா, அப்படியே சர்வீஸ்க்காக போயிட்டு எடுக்கணும். வீட்டுக்கு போகணும் 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும். 12 மணிக்கு மேலே ஒரு வேலை வேறு இருக்குது, அது வேறு போக வேண்டியது இருக்குது. போகலாம். அப்பா எவ்வளோ நாளாச்சு. இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நேற்றுலேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சவுண்டு கேட்டே ஓட்டுறதே ஒரு தனி சுவையா. இந்த என்னன்னு தெரியல, சம்மர் டைமில் வந்து ரைடு பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் விண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதாவது லெஃப்ட் ரைட்டு வந்து விண்ட் அடிக்குது தெரியுமா? பகல் டைமில் இந்த மாதிரி டைமில் இப்போ மணி வந்து 1 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். கிராஸ் விண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது இந்த டைமில், சம்மர் டைமில். இந்த வண்டியெல்லாம் ஓட்டுறப்போ ஒரு ஃபீல் ஒன்று வரும் பாருங்க, அது வேற மாதிரி. நம்ம சொந்தமாக ஒரு நாள் ஓன் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6th கியர் போட்டு 5000 RPMலேயே இந்த வண்டி 120 போகுது. 5500 அழகாக 120 நிற்கிது பாருங்கள். த்ராட்டெல்லாம் கொடுக்கவே லைட்டாக டச் தான். பவர் பவர் பியோர் பவர். கார்னர் எப்படி அடிக்கலாம் அழகாக அப்படி நடுவில் போயிட்டு அப்படியே அப்படி டக்குன்னு அடிச்சா வேற மாதிரி. அந்த கியர் அடிக்கிறப்போ ஒரு சவுண்டு பட் பட்னு அடிக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெடிக்கும் கைஸ், நல்லாவே வெடிக்கும். நடுவில் ஒரு ரீகால் அப்போ வந்து ரீகால் கூப்பிட்டாங்க, வண்டியை கூப்பிட்டு உள்ளே ஒரு பார்ட் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு பண்ணாங்க. எல்லா 10 இருக்கும், அதுலேருந்து வெடிக்காமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் டிராஃபிக்காக 10R ஓட்டுறேன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டினேன் கைஸ். நம்ம சாதா இது மாதிரி எடுத்து அழகாக பிரிக்கலாம் கூடாது. இதை சாதா பைக் மாதிரி கேப்லாம் அவ்வளோ ஈஸியாக ஏறிடக்கூடாது. நல்லா அனலைஸ் பண்ணி ஏறணும். ஒரு பயமாகவே தான் இருக்குது இந்த மாதிரி இடத்துலலாம் ஓட்டுறதுக்கு. பாருங்க, இதுள்ள ஏறதுக்குலாம் பயம். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ எப்போ எடிட் பண்ண போகிறேன்றது தெரில. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நான் இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக போய் அவுட்டரிங் ரோடு பிடிச்சி அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகணும். இங்கேருந்து இந்த டோல்கேட் ரெடியூஸ் டோல்கேட்லேயே தான் ஏறணும். ஓகே கைஸ், எல்லாருக்கும் பாய் பாய். பார்க்கலாம். எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். கொரோனா அதிகமாகுது, பார்த்து சுற்றுங்க, மாஸ்க் போடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். சேஃப்டி ஃபஸ்ட்.